முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் வீட்டில் ரெய்டுனா லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்கிறாங்க. அதுக்குள்ள என்ன உள்ள ஏவாவேலண்ணங்கிட்ட இருக்குன்னு தெரியல. முதல்ல போனது யாருன்னா நம்ம நாதாரி என்று முழங்கிய ஆர் ராசா அண்ணன். நாதாரி என்று சொல்லிய ஆர் ராசா அண்ணன். நாதாரி என்று சொல்லிய ஆர் ராசா. நாதாரி என்று சொல்லிய ஆர் ராசா அண்ணன். நாதாரி என்று சொல்லிய ஆர் ராசா அண்ணன் போறாரு குடு 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 குடுன்னு. அதுக்கு முன்னாடி சரவணன் போனாரு. அதுக்கு அடுத்து இவரும் போறாரு. அங்க என்ன இருக்குன்னு தெரியல, இறைவனுக்கு தான் வெளிச்சம். நாளைக்கு விசாரணை வரும்போது தான் தெரியும். ஆனா சம்திங் இருக்கு. இவங்க பதட்டப்படுறதுக்கு ஏதோ இருக்கு, பதட்டத்துல இருக்காங்க. ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் அறிக்கை வெளியிடுற அளவுக்கு அங்க இருக்குன்னா ஏதோ இருக்கு. நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, மக்கள் பணத்தை நாங்க தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சரும் வரல. அதனாலதான் அவரை நாங்க முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். அப்புறம் மக்களே, இது என்னோட பர்சனல் இது. என் கமெண்ட்ல நிறைய பேர் பூண்டு விற்கிறாங்க, நிறைய பேர் நிறைய விற்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அந்த பூண்டு விற்கிறவங்களாம் அறியாமையின் விளிம்பில் வாழும். வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் த ஒர்க். ஆனால் ஒரு சில பேர் நீங்கள் தொடர்ந்து திமுகவை மட்டும் எதிர்த்துட்டு இருக்கீங்க. ஏன் சாட்டை துரைமுருகன் வீடியோ போடுறாரு, அவரை எதிர்க்கல? ஏன் சீமானந்தன் அன்னைக்கு பேசினாரு, ஏன் அதை எதிர்க்கல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் ஒரே பதில் தான். திமுக ஆட்சியில் இருந்த கட்சி, தாவேகா புதிதாக ஆட்சிக்கு வந்த கட்சி. ஓகே, சீமானந்தன் ஆட்சி அதிகாரத்தில் வரவில்லை. அவருடைய விமர்சனங்கள் அத்தனையும் ஏற்புடையது. அதற்கு ஆட்சியில் இருப்பவர்கள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அது அவங்க பதில் சொல்லுவாங்க. இந்த தெளிவு உள்ள ஆள் தான் நான். சாட்டை துரைமுருகன் அண்ணன் நம்ம ஜெயிச்சதுக்கே, டிவிக்கே ஜெயிச்சதுக்கே அண்ணனோட பங்கு பெரும் பங்கு. ஸோ அண்ணனை எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு, அண்ணன் இன்னும் நமக்காக வேலை செய்யட்டுமே. ஆனால் சீமானந்தன் மேலே தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்கிற மரியாதை வேற. சீமானந்தன் எழுப்புகின்ற பல கேள்விகளுக்கு ஆட்சியாளர் பதில் சொல்லி தான் ஆகணும். அது அவரோட வேலை, அவர் பதில் சொல்லுவார். இல்லை அவரோட செயல் மூலமாக அதுக்கு பதில் சொல்லுவார். சீமானந்தனை எதிர்ப்பதற்காக நான் அரசியல் பேச வரல. ஏற்கனவே இங்கே இருந்த மக்களை, ஏற்கனவே இருந்த இங்கே பண்ண அக்குரமா இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ஆட்சியில தான் நடக்கிற மாதிரி ஒன்றை கிரியேட் பண்ணும்போது தான் இந்த ஆட்சியை காப்பாற்றணும். இந்த ஆட்சியை நம்ம உருவாக்கிய ஆட்சியை ஸ்டெபிலிட்டி இல்லாமல் பண்ணுறதுக்கு முயற்சி நடக்குதுன்னு போது தான் நம்ம வீடியோ போட வந்திருக்கோம். சீமானந்தன் எதிர்க்கு கேட்குற கேள்விகளுக்கு ஆட்சியாளர் பதில் சொல்ல வேண்டும். அது அவர்களின் கடமை.